ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு PW நம்ம சேனல் அண்ட் கிளாஸ் 6, 7, 8 தமிழ்நாடு பேட்ச் இது. அண்ட் இப்போ நம்ம கிளாஸ் 9 வீரனில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? நம்ம வீரனில் லெசன் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லெசன் 1 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். லேர்னிங் த கேம்ஸ். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் ஆன்சர், புக் பேக், கிராமர், லெட்டர் ரைட்டிங், ப்ரப்போசிஷன்ஸ், homonyms, homophones, prefix, suffix, எல்லாம் ஞாபகம் இருக்கா? Yes, and finally we got prepositional verbs also. So இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம புக்கில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், போம் இருக்கு. ஸோ போயம் பார்த்துடலாமா? எஸ். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தட், ஸோ நம்மளோட ஆப்பை வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி பேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன வியூ பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக்கில் நீங்கள் எல்லாமே படிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும் நம்ம கிளாஸ். ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வரும், அது டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் ஹியர் யூ கேன் சர்ச் வீரன் கிளாஸ் 9. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி டச் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இப்போ சப்ஜெக்ட் சூஸ் பண்ணோம் இல்லையா? சப்ஜெக்ட் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி பேஜ் வரும். ஆல் கிளாஸஸ் லைக் நோட்ஸ், சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ். ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சாப்டர்ஸ் எடுத்துருக்கோம், என்ன நோட்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த பேஜில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் யூ கேன் கோ வித் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? லெசனுக்குள்ளே போகலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் பார்க்க போகிறோம். என்ன போயம்? லைக் அ நேச்சுரல் லவ். ஸோ ஒரு நேச்சரை ஒரு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்காங்க, நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட். அவரை எழுதின ஒரு நல்ல போயம். இது எப்படின்னா லைக் நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணலாம். ஒரு காம்னஸ், ஒரு அமைதி, எப்படி வந்து நம்மளுக்கு எவ்வளோதான் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும், அந்த டிஸ்ட்ராக்ஷன் பியூட்டிஃபுல்லாகவே இருந்தாலும் நம்மளோட கோலை போய் நம்ம ரீச் பண்ணணும். பியூட்டியும் பார்க்கணும், அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்க்கணும். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை பற்றி இந்த போயம்லேருந்து நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. சரி பார்த்துடலாமா? வாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த போயம் நேம்? கம் ஆன். எஸ், stopping by woods on a snowy evening. So stopping by woods on a snowy evening. So இவர் வந்து woodனா நமக்கு தெரியும் இல்லையா, ஏரியா கவர்டு வித் க்ரீன் லேண்ட். ஸோ அங்கங்கே காடு மாதிரி, ரொம்ப ஃபாரஸ்ட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்லைட்லி டு தட், நாட் எக்ஸாக்ட்லி லைக் ஃபாரஸ்ட், ஸ்லைட்லி half of the percent. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு லைக் மீன் அந்த வுட் சைடு போயிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒரு ஸ்னோஃபால் பார்த்து அங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு போயம் வந்து கொண்டுட்டு வராரு. பார்க்கலாமா? Yes. So before going into that, let's see about the author. Okay. So Robert Frost, அவர் எப்போ date of birth என்ன சொல்லுங்க? So Robert Frost date of birth is 1874 to 1965. So 1874ல இருந்து 96 வரை இவரோட date of birth. And he is an American poet noted for. So இவர் வந்து ஒரு அமெரிக்கன் poet. and இவர் என்ன மாதிரி ஒர்க்குக்கு வந்து பேர் போனவர் அப்படின்னு பார்த்தா, ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப். ஸோ நம்மளோட ரூரல் லைஃப்பை வந்து அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவாராம், தத்ரூபமாக, உண்மையாக. அவர் அது படிக்கும் போதே நமக்கு வந்து அந்த காலத்தில் அந்த போயமில் நம்மளாக இருப்போம், நம்ம அந்த போயமில் இருக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலிங் வந்து அந்த போயம் படிக்கும் போதே நம்மளுக்கு கிடைச்சிரும். He was born on 26th March 1874. He spent his 40 years. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட லைஃபோட 40 years எப்படி இருந்துச்சுன்னா லைக் அன்ஐடென்டிஃபைட். அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்னோன் பர்சனாக இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து he became a popular writer. He received 4 Pulitzer Prize for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. ஸோ இவர் வந்து அந்த பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியோட ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஓகே, அண்ட் தென் எத்தனை வாட்டி வந்து இந்த ப்ரைஸ் வாங்கிக்காரு? 4 times வாங்கியிருக்கார். ஸோ இந்த புல்சர் ப்ரைஸ் வந்து எதுக்காகனா, போயம் நிறையா எழுதி ஒரு நல்ல போயம் கொடுக்குறவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்களா. ஸோ லைக் ஹை குவாலிட்டி ஆஃப் த போயம். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸே இவர் 4 times வாங்கியிருக்கார். அப்புறோட போயமோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
Frost became a poetic force and the unofficial poet laureate of United States. Okay, some of his famous work, இவரோட famous works என்னன்னு பார்க்கலாம். The Road Not Taken. இந்த Road Not Taken வந்து நம்மளுக்கு 9th CBSEல வரும். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு போயம். லைக் எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த டைரக்ஷனில் போகலாமா, இப்போ நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், எய்தர் இந்த டைரக்ஷனில் போகலாமா இல்லை இந்த டைரக்ஷனில் போகலாமா, உன் வழியில் 2 வழி பிரியுது சரியா, நீ ஒரு லைனில் போயிட்டு இருக்க, உனக்கு ஆப்போசிட்டில் 2 வழி பிரியுது. ஸோ அந்த 2 வழியில் நீ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எப்படி இந்த ஒரு ஃபார் ஸ்டேஜ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி 2 வழி இருக்குது. அந்த 2 வழியில் நம்ம எந்த வழியை சூஸ் பண்ண போகிறோம், இப்படி போனால் என்ன நடக்கும், இந்த பக்கம் போனால் என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக யோசிச்சு, லைக் நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல போயம் அது. அது இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹாவ் அ லுக் ஆஃப் இட். ஓகே, West running brook, annex medding wall, after apple picking etc. ஸோ இதுதான் இவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இவரோட போயம். ஸோ இங்கே பாருங்கள், ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதியிருக்காரு. எதை பற்றி எழுதியிருக்காரு, ஒரு வுட் சைட் போகிறாரு. ஸோ அதோட நேச்சர் அட்மையர் பண்ணி அதோட பியூட்டியில் அப்படியே மயங்கி நின்று ஒரு போம் வந்து நமக்காக கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாமா? See here, whose woods these are? I think I know. ஸோ என்ன வுட்ஸ்னா என்னன்னு சொன்ன ஒரு ஃபாரஸ்ட், ஓகே, மைல்டான ஒரு ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் யாருது, இந்த வுட்ஸ் யாருது? ஐ திங்க் ஐ நோ, நான் நினைக்கிறேன், எனக்கு அது தெரியும். இந்த இடம் வந்து இந்த வுட்ஸ் வந்து யாரோடதுன்னு எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஐ இங்கே யாரை ரெஃபர் குறிக்குது, த போயட். ஓகே, த ஆத்தர். ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு த ஆத்தர். ஐ திங்க் ஐ நோ. ஸோ இந்த வுட்ஸ் யாருது, நான் நினைக்கிறேன், எனக்கு அது தெரியும் அப்படின்னு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஸோ இங்கே ஹிஸ் யார் மென்ஷன் பண்ணுறா, இங்கே ஹெஸ் யாருன்னா அந்த வுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வுட்ஸ் வந்து யாருது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓனர், அந்த இடத்தோட ஓனர் தான் இங்கே ஹிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல, அந்த வில்லேஜில் அவரோட வீடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓனர் ஆஃப் த வுட்ஸ். ஓகே, and he will not see me stopping here. So who was he refers to? The same person. So அந்த ஓனர் இருக்கார்ல, அந்த வுட்ஸ் பிளேஸோட ஓனர், நம்ம ஃப்ராஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, நான் நினைக்கிறேன் இந்த இடம் யாருதுன்னு எனக்கு தெரியும், அவர் எங்கே இருக்காருன்னா இங்கே தான் அந்த வில்லேஜ்குள்ளே தோ இருக்காரு, அண்ட் நான் இங்கே நிற்கிறத கண்டிப்பாக அந்த பர்சன் பார்க்க மாட்டார் அப்படின்னு ஒரு அசம்ஷன். ஓகே, he will not see me stopping here to watch his woods fill up with snow. ஸோ அந்த வுட் எப்படி இருக்கான், fill up with snow. ஸோ பனியில் அப்படியே அந்த வுட்ஸ்லாம் வந்து ஒரு க்ரீனாக இருந்தது, ஒரு ஒயிட் கலரில். யோசிச்சு பாருங்கள், நம்ம மலை பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசலாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஆஃப் ஸ்னோவில் வந்து அது வந்து ஃபில் ஆகி இருக்கா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க, whose woods these are? I think I know. ஸோ இந்த வுட்ஸ் யாருது, நான் நினைக்கிறேன், அது எனக்கு தெரியும். அது யாருன்னா அந்த பர்சன் எங்கே இருக்காங்க, இந்த வில்லேஜில் தான் இருக்காங்க. அண்ட் நான் இங்கே நின்று அவரோட வுட்ஸை பார்க்குறது கண்டிப்பாக அவருக்கு தெரியாது. அண்ட் இந்த வுட்ஸ் எப்படி இருக்கா, அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு, ஸோ நம்ம ஆத்தர் என்ன பார்க்குறாரு, அந்த வுட்ஸு ஃபுல்லாக எதனால் கவர் ஆகிருக்கு, வித் ஸ்னோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. புரிஞ்சுதா? எஸ். அண்ட் இங்கே பாருங்க, நோ, தோ, ஹியர் அண்ட் ஸ்னோ. ஸோ இதோட ரைமிங் கூட என்னன்னு பார்த்துடலாமா, poetic device பார்த்துடலாமா, லைக் அ ரைமிங் ஸ்கீம். ஸோ திஸ் இஸ் ஏ and this is A and this is little bit different. So though, no, no, though and here இங்கே இருக்குது. ஸோ இதுவும் சேமாக இருக்குது. ஸோ இது 3 சேமாக இருக்கனால நம்ம என்ன போடுறோம், ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் 4 lines ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ நெக்ஸ்ட் 4 lines. இப்போ அந்த ஹவுஸ் ஓனரை பற்றி சொல்லியாச்சு. அண்ட் அடிஷ்னலி we have spoken about the author also. இந்த ஸ்டான்ஸால் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். My little horse must think it queer. ஸோ my little horse, அவர் வந்து ஹார்ஸில் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கார். என்ன சொல்கிறாரு, என்னோட லிட்டில் ஹார்ஸ் நினைக்குது, என்ன நினைக்குதுன்னா, டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் ஹியர். அதுக்கு ஒன்றுமே புரியலையாம்.
இட் வாஸ் லைக் ஆட்னா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங். எதை நினச்சி ஸ்ட்ரேஞ்ச் ஆகுதுன்னா, நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம், இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லை, அப்புறம் எதுக்கு இவர் வந்து இங்கே நிற்கிறாரு அப்படின்னு அந்த ஹார்ஸ் நினைக்கிறதாக நம்ம ஆத்தர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the lake. So அங்கே எப்படி இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் லைன் 2 லைன் வந்து ஹார்ஸ் பற்றி சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. Between the woods and frozen lake. ஸோ அவர் நடுவில் நிற்கிறாராம். எங்கே நிற்கிறாரு, இந்த சைடு வுட்ஸ் இருக்குது, இந்த சைடு ஃப்ராசன் லேக்ஸ் இருக்குது. ஸோ இது நடுவில் நிற்கும் போது அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாராம், அந்த இயரோட ஒரு டார்க்கெஸ்ட் ஈவினிங்காக ஃபீல் பண்ணுறாரு. இந்த டார்க்கெஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ அந்த இயரோட ஒரு டார்க்கெஸ்ட் ஈவினிங்காக இந்த சைடு நம்ம வுட்ஸ் இருக்குது, இந்த சைடு வந்து ஃப்ராசன் லேக்ஸ் இருக்குது. ஸோ நடுவில் நின்று பார்க்கும்போது அந்த இயரோட ஒரு பெஸ்ட் டார்க்கெஸ்ட் டேவாக அவருக்கு தெரியுது. ஓகே, ஸோ தீஸ் 2 lines express about the horse thoughts which author will be telling it, and this is about the forest. அவர் வந்து அந்த ஹார்ஸ் மேலே உட்காந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னு இந்த 2 lines எக்ஸ்பிரஸ் பண்ணோம். Okay, so this also see here A and this is different B and A. So இது ரெண்டும் சேமா இருக்கு. ஓகேவா, ரைமிங் ஸ்கீம் வந்து இது ரெண்டுமே சேமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் 4. எஸ், நெக்ஸ்ட் 4 பார்த்துடலாமா? யா. He gives his harness bells a shake. யார் இங்கே, யார் he? ஸோ யார் வந்து கழுத்தில் பெல் கட்டியிருப்பா, அவர் ஹார்ஸில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக நம்ம ஹார்ஸ் தானே பெல் கட்டியிருக்கணும். எஸ், ஸோ he refers to horse. ஸோ ஹார்ஸ் என்ன பண்ணுதான், ஒரு ஹார்னஸ் பெல் ஷேக் கொடுக்குதான். அதோட பெல்லை வச்சு இப்படி டிங்கு டிங்குன்னு ஆட்டி சொல்லுது, ஒரு கிளிங் மாதிரி கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா, மாஸ்டர் நம்ம எதுக்கு இங்கே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஹார்ஸ் வந்து நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்டர் கிட்டே கேட்குது. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். நம்ம ஏதாவது இங்கே இடம் மாதிரி வந்துட்டோமா, இல்லை இங்கே எதுக்காக நிற்கிறோம், இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லை, பை மிஸ்டேக்காக நம்ம இங்கே நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்காக ஆத்தர் சொல்கிறார். The only other sounds, the sweep of easy wind and downy flake. So இது வந்து ஒரு சவுண்டு. இந்த what is it, the bell shake இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் a sound. ஓகே, இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சவுண்டு. இப்போ செகண்டாக அவருக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுனா, the sweep of easy wind. So this will be the செகண்ட் சவுண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பெல் சவுண்ட் அவருக்கு வந்து கேட்குது. அதை தாண்டி அந்த ஒரு குவைட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் அவருக்கு இன்னும் ஒரு சவுண்ட் என்ன கேட்குதுன்னு பார்த்தா, அந்த விண்டு வந்து இப்போ நம்ம கூட்டும் போது, தொடப்பத்தை எடுத்து கூட்டும் போது, ஸ்வீப் பண்ணும் போது ஒரு சவுண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த விண்டு ஸ்வீப் ஆகும்போது அவருக்கு அந்த சவுண்டு நல்லாவே கேட்குதான். and downy flake like a snowflake. okay, soft and fluffy. ஸ்னோ எப்படி இருக்கும், அந்த படத்துலலாம் காட்டுவாங்க, ஸ்னோ எடுத்து மேலெல்லாம் அடித்து பால் மாதிரி விளையாடுவாங்க, அது எப்படி சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும், அதே மாதிரி தான் இது. downy flake means like a snowflake. okay, so in the 4 lines, ஓகேவா? yes, we will see the rhythm. A, shake, mistake A, sweep is different B, and flake again A. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3க்குமே ஒரே போயட்டிக் வாட் இஸ் தட், ஒரே ரைமிங் ஸ்கீம் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாக்கு. ஸோ இப்போ இந்த 4 லைன்ஸ் இங்கே யார் மென்ஷன் பண்ணுறாங்க, ஹார்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெல் சவுண்ட் கேட்குது, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த பெல் சவுண்ட் ஹீ இஸ் கெட்டிங் அ sweep of easy wind sound and downy flakes. So third stanza, sorry, fourth stanza. Shall we move on to the fourth stanza now? ஓகே, வெரி குட். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபோர்த் ஸ்டான்ஸா பார்த்துடலாமா? ஓகே, த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். அந்த வுட்ஸ் எப்படி இருக்கான், லவ்லி டார்க் அண்ட் டீப். ஸோ எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க பாருங்க. The woods are lovely, dark and deep. So this describes the woods how it is. எஸ், இந்த 3 வார்த்தையை வச்சு நம்ம அந்த எப்படி வந்து அந்த நேச்சர் வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. சிம்பிளாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நம்ம படிக்கும் போது நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. எஸ், அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி, ரியலிஸ்டிக். ஒரு பிளேஸில் அது எழுதும் போது நம்மளை அந்த பிளேஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குமா. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லைனில் அந்த வுட்ஸ் வந்து லவ்லியாக இருக்குது, டார்க்காக இருக்குது, டீப்பாக இருக்குது. பட் செகண்ட் லைனில் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். எதுக்காக இது சொல்கிறாரு யோசிச்சு பாருங்கள். டோட்டலி த மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட்.
will tell you now. ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இந்த wood எப்படி இருக்கான், லவ்லி டார்க் அண்ட் டீப். அப்போது அந்த பியூட்டியை நான் அட்மையர் பண்ணி, அந்த ஆத்தர் அட்மையர் பண்ணி அப்படியே பிரமிச்சு அப்படியே நின்றுட்டாராம் அந்த இடத்துல. பட் ஆனால் அவருக்கு இந்த வேலை மட்டும் இல்லையா, இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். I have promises to keep. So that shows his goal. He wants to go forward. He wants to go after that. So அந்த உட்டை கிராஸ் பண்ணி அவர் போகணும் இல்லையா, அந்த பியூட்டினால நான் அங்கே தகச்சு நின்றுட்டேன். பட் இருந்தாலும் I have promises to keep. I have like more responsibility to go for my future. And miles to go before I sleep. And miles to go before I sleep. So இதில் 2 times repeat பண்ணியிருக்காங்க. So இது என்ன சொல்லலாம், நம்ம 2 times repeat பண்ணியிருக்கிறதுனால the same line we can call it as repetition. Okay, and in the first line வந்து like what means, and miles to go away before I sleep. Like நான் ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய செய்யணும், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு லைன் வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஐ ஹாவ் தட் டே ப்ராமிஸ், ஐ ஹாவ் தட் டே ஒர்க், தட் பர்டிகுலர் டே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அதை குறிக்கும். செகண்ட் என்னன்னா த சேம் லைன் but it will give you an another meaning like lifelong, like end. நான் என்னோட எண்டுக்கு போகிற வரையும், miles to go away, நான் என்னோட எண்டுக்கு போகிற வரையும் I have more promises, like more responsibility. ரெண்டு புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து அவரோட டெய்லி ஸ்லீப்பை பற்றி பேசுமா. செகண்ட் லைன் வந்து அவரோட ஃபைனல் which we call as life after eternal, like a death period. ஸோ அந்த டெத் வரத்துக்குள்ளே he has to go for more responsibility. இதுதான் அந்த 2 லைன்ஸோட மீனிங். ஸோ 4 lines. You got all the 4 stanzas? Yes? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்படியே thumbs up போடுங்க பார்க்கலாம். So the author is Robert Frost. So இதோட இப்போ rhyming scheme பார்க்கலாமா, பார்த்துடலாமா? So deep A, keep A, sleep A, sleep A. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், A A B A. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே A. ஸோ இட் கேன் சேஞ்ச். ஸோ இதில் வந்து நமக்கு 3 சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓகே, so now stanza wise explanation for your clarification. இப்போ நான் எடுத்த வரைக்கும் உனக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா நான் சொல்கிறேன், நீ ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார். Whose woods these are? I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods filled with snow. So இதான் first stanza. The narrator is traveling through woods and wondering. So என்ன wonderingனா ஒரு ஆர்வத்தோட ஒரு அழகா அந்த பியூட்டியை வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறாராம். Wondering whose woods these, whose wants this. He knows the person and his house isn't anywhere nearby but in the village. So இங்க வந்து though in the village அப்படி என்னன்னா லைக் அந்த வுட்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ஓனரோட வீடு கிடையாது, அவரோட வீடு எங்கே இருக்குது, வில்லேஜில் இருக்குது. He is deciding to stop there for a while because ஏன் அவர் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணாரு, he is struck by the beauty of falling snow and the way it is filling up with woods. Its owner lives somewhere else, so he cannot see the narrator stopping in the wood. எதனால அவர் நின்னாரு? So there will be a question. Why did the poet was standing near the wood? You can have the answer. Because he is struck by the beauty of the woods. அந்த woods-ஓட பியூட்டியில் மயங்கி ஸ்டக் ஆகி அங்கேயே நின்னுட்டாராம். And the way it is filling with snow. So first stanza. செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் 2 lines யாரை பற்றி பேசியிருப்பாங்க, அந்த ஹார்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் 2 line அந்த ஆத்தரை அந்த சீனை வந்து he will be describing of it. My little horse must think it queer to stop without a farmer's near, but the woods and the frozen lake, the darkest evening in the year. Yes, so first 2 line பாருங்க. He is now contemplating what his horse might be thinking. So இவரே தான் அதை சொல்றாரு. அந்த ஹார்ஸ் வந்து சொல்லலை, அந்த ஹார்ஸ் வந்து என்னோட ஹார்ஸ் நினைக்குமோ அப்படின்ற ஒரு இடத்துல இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த லைனை நம்ம என்ன சொல்லலாம்னா, போய்டிக் டிவைஸில்
personification. Okay, ஸோ பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். பர்சானிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு அனிமல்ஸ்க்கு ஹியூமன் பீயிங்ஸ் கேரக்டர் கொடுத்து உயிர் கொடுத்து பேச வைக்கிற மாதிரி. லைக் நம்ம கார்ட்டூன் சேனல்ஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சூச்சு டிவி, கோகு மெலனில் வந்து அனிமல்ஸ் கூட பேசும். குட்டி குட்டி குழந்தைங்களோட சேனலில் அனிமல்ஸ் கூட பேசும். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸை ஹியூமன் மாதிரி பேச வைக்கிறது, ஒரு ஹியூமன் கேரக்டரை கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஸோ அனிமல்ஸ்க்கு பர்சனோட லைக் பீப்புளோட கேரக்டர் கொடுக்க, ஹியூமன் பீயிங்ஸோட கேரக்டர் கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன். வாட் இஸ் இட்? It must be weird for the little horse that its owner is standing in the middle of the woods because they must be always stopping in some farmhouse. So எதுக்காக நம்ம எப்போவுமே அந்த ஹார்ஸ் நினைக்கிது நம்ம எப்போவுமே ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற இடத்துல தான் நிற்போம். பட் இன்னைக்கு இவர் ஏன் இங்கே நிற்கிறாரு, இங்கே ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் வந்து நினைக்கிறதாக நம்ம ஆத்தர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். It is winter, so the time is the darkest evening of the year. So அங்க என்ன சீசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்னோனாலே நமக்கு என்ன தெரியும், இட்ஸ் அ வின்டர் சீசன். ஓகே, ஸோ இதில் கூட கொஸ்டின்ஸ் வரலாம். வாட் சீசன் அப்படின்னு கேட்டால் நம்ம வின்டர் சீசன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ என்ன சீசன் அது, வின்டர் சீசன். இட் இஸ் அ வின்டர் சீசன், ஸோ த டைம் இஸ் த டார்க்கெஸ்ட் ஈவினிங் ஆஃப் த டே. ஸோ அந்த ஈவினிங் எப்படி இருந்தா, அந்த இயரோட டார்க்கெஸ்ட் ஈவினிங்காக இருந்துச்சாம். தே ஹாவ் ஸ்டாப்டு இன் த வைல்டர்னஸ் விச் இஸ் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ராசன் லேக். ஈஸியாக இருக்கா? ஃபர்ஸ்ட் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன சீசன் கேட்டிருக்காங்க, வின்டர் சீசன். ஸ்னோனாலே நம்ம வின்டர் சீசன் தான். ஸோ தேர்ட் ஸ்டான்ஸா, he gives his harness bell a shake. ஸோ யாரோட பெல், ஹார்ஸோட பெல். ஹார்னஸ் ஒரு ஷேக் கொடுத்து கழுத்தில் இருக்க பெல்லை இப்படி இப்படி ஆட்டி என்ன சொல்லிச்சான், நம்ம எதுக்கு இங்கே நிற்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக். ஸோ என்ன மிஸ்டேக்கு, நான் லாஸ்ட் ஆன்சரில் சொன்னேன் இல்லையா, ஸோ எப்போவுமே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இடத்துல தான் நிற்போம். இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, இங்கே நிற்கிறோம். டிட் வி வேர் எனி மிஸ்டேக், ஸோ நம்மக்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் வந்து நம்ம ஆத்தர்கிட்ட கேட்குது. த only other sound, அந்த ஹார்ஸ் பெல் சவுண்டை விட என்ன சவுண்ட் கேட்டுச்சு, ஸ்வீப்பிங் ஆஃப் த விண்ட். ஸோ விண்டு வந்து அந்த கூட்டுற சவுண்ட் மாதிரி, அந்த விண்டோட சவுண்ட் வந்து அந்த ஆத்தருக்கு நல்லாவே கேட்டுச்சு. அண்ட் அ டவுனி ஃப்ளேக். ஸோ நவ் த எக்ஸ்பிளனேஷன். நவ் we know why the narrator thought of his horse, because the horse has now shaken it harness bell. It must be thinking. So on the horse enna nenikuma, it must be thinking whether it is some mistake. The bell is the only sound such a stillness apart from the sound of a easy wind and softly filling snowflakes. So the next stanza, paklama, fourth stanza, final stanza. Yes, the woods are lovely, dark and deep. So woods எப்படி இருக்கு, lovely, dark and deep. But I have promises to keep. ஸோ இந்த வுட்டு லவ்லியாக இருந்தாலும் டார்க்காக இருந்தாலும் டீப்பாக இருந்தாலும் எனக்கு இதை தாண்டி போகணும். I have more promises to keep. I have more responsibility. And the miles to go before I sleep, miles to go before I sleep. ஸோ இங்கே பாருங்க, இந்த 2 lines it's have a very important. நம்மளோட நேஷ்னல் லீடர் ஜவஹர்லால் நேரு இருந்தார் இல்லையா, ஸோ அவரோட டேபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 2 lines வந்து அவர் எழுதி வச்சிருப்பாராம். லைக் ஒரு டேபிளில் கண்ணாடி போட்டால் மேலே விசிபிளாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஸோ அதில் வந்து இந்த 2 lines மட்டும் அவர் எழுதி வச்சிருப்பாராம். எதுக்காக, இதை பார்க்கும் போதெல்லாம் நான் ஆஸ் அ லீடராக நான் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கு முன்னாடி நான் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 lines அவர் நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் கிட்ட இருந்து எடுத்திருக்காரு. ஓகே, த நரேட்டர் இஸ் கமெண்டிங் அப்பான் த பியூட்டி விச் இஸ் விட்னஸிங். ஸோ அவர் என்ன பார்க்குறாரு, அவர் எதை விட்னஸ் பண்ணுறாரு, த பியூட்டி ஆஃப் த வுட்ஸை வந்து விட்னஸ் பண்ணுறாரு. ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் ரெஃப்ரெஷிங் himself in nature. ஸோ இது வந்து அவருக்கு எப்படி இருக்கா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஒரே மாதிரி லைஃப் போகாமல் கொஞ்சம் மாற்றி நேச்சுரலாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. ரெஃப்ரெஷிங் himself in nature, but the world to which a human belong beckons him again. ஸோ இந்த நேச்சரை அவர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டாலுமே மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போய் தான் ஆகணும், ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு I have to move on.
திரும்பியும் நாங்கள் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் he is reminded of those promises. ஸோ அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், I have to go for that which he has made. He must take leave from this beauty. ஸோ அதனால் நான் நிறைய ப்ராமிசஸ் இருக்குது, அதனால் இந்த பியூட்டி ஆஃப் நேச்சர்லேருந்து நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, இட் பிகாஸ் அ யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஹியூமன் லைஃப் விச் கேன் நாட் halt the beauty alone. Living comes with responsibility. ஸோ இந்த பியூட்டி வந்து தனியாக இருந்தாலும் நேச்சராக இருந்தாலும் லிவிங்னு வரும்போது நம்ம என்ன தேடி போவோமா, ரெஸ்பான்சிபிலிட்டியை தேடி நம்ம முன்னோக்கி போடிக்கிட்டே இருக்கணும். ஸோ நேச்சுரலாகவும் இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டையே நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்காக ஒரு லஞ்ச் பிரேக் வந்து நமக்கு 40 minutes half an hour இருக்கும். பட் அதுவே நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா there we are spoiling. ஸோ அப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மறந்துடும். ஸோ அது கூடாது அப்படின்னு சொல்லி அழகாக நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காரு. Yes, so now read the following lines and answer the question follows. So first two line பாத்துடலாமா? He will not see me stopping here. So இங்க he யாரை குறிக்குது? அந்த owner. Okay, to watch his woods fill up with snow. Whom does he refers to? He refers to the owner of the forest, owner of the woods. அப்படி கூட நீ சொல்லலாம். Owner of the woods or the forest, anything is okay. Identify the season. So நான் என்ன சீசன் சொன்னேன்? ஸ்னோ, பனிக்காலம், கொட்டுன்னு கொட்டுதில்ல, அப்போ வந்து நமக்கு வின்டர் சீசன். நெக்ஸ்ட், my little horse must think it queer to stop without a farmhouse near. So who is the speaker? இந்த இடத்துல ஸ்பீக்கர் யாரு? ஹார்ஸ் அப்படி நினைக்குதுன்னு ஆத்தர் தான் சொல்கிறார். ஸோ ஆத்தர் இஸ் த ஸ்பீக்கர், த போயட் இஸ் த ஸ்பீக்கர். ஸோ ஹூ இஸ் த ஸ்பீக்கர்னா ஆத்தர் இஸ் த ஸ்பீக்கர் எழுதில், போயட் இஸ் த ஸ்பீக்கர் எழுதி, ராபர்ட் ஃப்ரோட்ஸ் இஸ் த ஸ்பீக்கர். நீ எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணு, பட் கிளியராக பண்ணு. Why should the horse think it queer? ஸோ எதுக்காக அந்த ஹார்ஸ் வந்து நினைக்குது? பிகாஸ் there was no farm house near. ஸோ இங்கே எந்த ஃபார்ம் ஹவுஸும் இல்லை, அப்புறம் ஏன் அது நீ ஸ்ட்ரேஞ்சாக நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. Pick out the rhyming words. So இதில் என்ன rhyming words இருக்கு? Queer, near. So two rhyming words we have. He gives his harness bell a shake to ask if there is some mistake. So he refers to யார்? he இங்க horse தானே bell shake பண்ணுது பாருங்க. He refers to the horse. Why does he gives his harness bells a shake? எதற்காக? பை மிஸ்டேக். நீங்கள் நம்ம எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா, எதுக்கு இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹார்ஸ் வந்து கேட்குது. he gives his harness bell a shake to ask the master if there is some mistake. ஸோ சின்ன வேர்ட்ஸ் நீ காமனான சம் மிஸ்டேக் அப்படி நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணி யூ கேன் ஜாயின் வித் யோர் ஆன்சர். ஓகேமா? How does the horse communicate with the poet? எப்படி communicate பண்ணுச்சு? The horse communicate with the sound of the bell. ஸோ அந்த ஹார்னஸோட பெல் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டை வச்சு தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுச்சு. ஓகே, next one. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. ஈஸி தானே? ஸோ இந்த woods எப்படி இருந்தாலும், டார்க்காக இருந்தாலும், லவ்வாக இருந்தாலும் நான் அதை முன்னோக்கி போகணும். இந்த நேச்சர், இந்த பியூட்டிலேயே நான் நிற்கக்கூடாது. பிகாஸ் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஹவ் ஆர் த woods? woods எப்படி இருக்கு? லவ்லி, டார்க் அண்ட் டீப். ஓகே, ஸோ லவ், டார்க் அண்ட் டீப். நெக்ஸ்ட், whom does I refers to? ஸோ இங்கே ஐன்னு யாரை குறிக்குது? but I have. So the poet. Yes, the poet. See, the poet. Then what are the promises the speaker is talking about? So என்ன promise? The poet is talking about the commitment in life. So கண்டிப்பா நமக்கும் இது பாசிபிள் தானே. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே கூட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாளைக்கு நான் இதை படிச்சுட்டு வரேன், நீ நாளைக்கு வேறு படிச்சுட்டு வா, ஸோ நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி படிக்கிறது கமிட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்டாக அவர் வந்து நிறைய இருக்கான். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு.
Next, and miles to go before I sleep, and miles to go before I sleep. So இந்த மாதிரி நம்ம லைக் நரேட் ஸ்டோரியை வந்து உங்களை சம்மரைஸ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த 2 லைன்ஸை நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லி எழுதுவோம் இல்லையா, ஃபைனல் பார்ட்டில் இதை யூஸ் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே, க்ளவுட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அழகாக எழுதுனீங்கன்னா லைக் அ லைட் ஷேட், ஒரு லைட் ஷேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கே உங்களுக்கு மார்க் வந்துடும். Why has the poet repeated the last line? Why? Let's see. The poet has repeated the last line to show the regret that he is unable to enjoy the beauty of the forest filled with snow. So எதுக்காக கொடுத்துருக்காரு, அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நான் போகணும், ஏன்னா இந்த பியூட்டினால நான் எங்கேயும் நிற்க முடியாது அப்படின்றாரு. ஓகே, then explain miles to go before I sleep. So 2 meanings இருக்குல்லையா, என்ன சொன்னேன், the poet reminds himself to his duties. So first வந்து duties he has to do before he goes to the sleep. ஸோ தூக்கத்துக்கு முன்னாடி, அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில கடமைகள் இருக்குது, அதை பண்ணணும். ரெண்டாவது லைன் என்ன, ஸ்லீப் சிம்பலைசஸ் டெய்லி ஸ்லீப் அண்ட் இட்டர்னல் ஸ்லீப் விச் இஸ் டெத். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னோட கடைசி நாள் என்னோட டெத்தாகவே இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நான் பண்ணணும். ஸோ 2 types ஆஃப் மீனிங் ஃபார் அ சிங்கிள் லைன். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுதா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் வரைக்கும் நமக்கு புரிஞ்சுதா? எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லை? 4 ஸ்டான்ஸா இருக்குது. 4 ஸ்டான்ஸாவில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸா வந்து வில் பி த சேம் ரைமிங் ஸ்கீம், லாஸ்ட் ஒன் மட்டும் ஏ வரும். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த சம்மரி ஆஃப் த போயம் ஃபார் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? Here you have the answers also. After a long travel, the poet entered a forest. Correct தானே? So forest or woods. Okay. He wondered to whom the woods belongs to. He realized that the owner of the wood, என்ன realize பண்ணாரு, might have lived in a village. He was happy that the owner, எதனால happy, அந்த இவர் வந்து அங்கே நின்று அவரோட உட்ஸை வந்து பார்க்குறாருல, அதை பார்க்கல அப்படின்னு நினச்சி அவர் ஹாப்பியாக இருக்காரு. Owner would not be able to see him. What is that? See him stopping in his woods to watch how the snow would fill in the woods. The poet felt that the horse would think. So இது horse நினைக்கல, அந்த poet தான் என்னோட horse இப்படி think பண்ணுது அப்படின்றத நம்ம personification சொல்கிறோம். Think it is very strange to stop near the woods as he had never stopped there. Okay, he was actually standing between the woods. So எதுக்கு நடுவில் நிற்கிறேன், இந்த பக்கம் woods, இந்த பக்கம் frozen lake. The time was evening. The horse indicated that the poet had made a mistake. So இங்கே நீ தப்பு பண்ணி நிற்கிறியா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணி நிற்கிறோமா, இல்லை வழி மாறி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குதான். By shaking its head, the poet felt that the woods are lovely, dark and deep. He suddenly realized that he had worldly duties which would not allow him to stay in the woods for a long time. So short poem, simple poem, ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம படித்தோன்னு புரிகிற மாதிரி இருக்கிற ஒரு போயம். ஸோ படிக்கிறதுக்கு கஷ்டப்படாத, ஒரு லைனை ரீட் பண்ணி பார்த்தாலே உனக்கு லைன்ஸ் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கலாமா? இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங் போகலாமா? ஆன்சர் த ஃபாலோயிங் questions, some 2 to 3 questions, 3 sentences. What information does the poet highlights about the season? So season பற்றி எது ஹைலைட் பண்ணுற, and the time of the day in the poem. சொன்னாலே டார்க்கெஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ அப்போ அது ஈவினிங்கு டார்க்காக இருக்குது. ஓகே, த டார்க்கெஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் ரெஃபர்ஸ் டு December 21. The longest night of the year when there is bitting cold. The winter season had its spell on nature, but using the symbols of darkness in the second stanza, the poet brings forth a sense of sadness and peace. So first stanza la வந்து என்ன சொல்றாரு, second stanza la winter பத்தி பேசுறாரு, third stanza, fourth stanza la என்ன சொல்றாரு, sadness and peace.
In which way is the reaction of the speaker different from that of the horse? What does it convey? The poet is compelled to stop to stare at the beauty of the woods. The horse is thinking it required to stop by the forest before reaching the farmhouse. It conveys contradictory ideas over a certain action. Then next question, what are the sounds heard by the poet? So என்ன sound கேட்டாரு? அந்த bell sound and the wind sweeping sound. Okay, shaking of the harness bells and the sound of the wind is heard by the poet. So poem நீ நல்லா படிச்சாலே question answer எழுதிடலாம். லைக் 2 லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுப்பாங்க இல்லையா, போயமோட எக்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க, அது எழுதிடலாம். அண்ட் இதை வச்சு நீ சம்மரியும் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும், ஜஸ்ட் ரீட் த போயமை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரியலன்னா எந்த லைன்லேருந்து விட்டோமோ அந்த லைனையும் நெக்ஸ்ட் லைனையும் கம்பேர் பண்ணிப்பார், அப்படியும் புரியும். இல்லை கீழே லைன் மேலே லைன், ஸோ ஃபோர்த் லைன் தேர்ட் லைன், இல்லை தேர்ட் லைன் ஃபோர்த் லைன், இந்த மாதிரி லைனை கம்பேரிசன் பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக அதோட எக்ஸ்பிளனேஷனை வந்து அங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Then the poet is aware of two choices. What are they? What choice does he made ultimately? The poet can wait and watch. The poet can wait and watch the lovely woods, and he can go home and attend to the, ஸோ அவருக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வாட்ச் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போகலாம். எஸ், அண்ட் அட்டெண்ட் த இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ஹிஸ் அல்டிமேட் சாய்ஸ் வாஸ் டு கோ அ லாங் வே அண்ட் ரீச் ஹோம். ஸோ 2 ஆப்ஷன். அவர் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை நினச்சி அங்கேயே நிற்காம அவர் வந்து நெக்ஸ்ட் அவரோட ப்ராமிசஸ் நினச்சி அவரோட வீட்டுக்கு ரீச் ஆக ட்ரை பண்ணார். ஸோ 2 ஆப்ஷனில் அவர் என்ன சூஸ் பண்ணார்? ஹி சோஸ் இன் த செகண்ட் ஒன் which he decided to reach home. Then answer the questions in 2 or 3 sentences. Pick out words from the poem that brings to mind peace and quiet. So என்ன பண்ணலாம் இதுலேருந்து peace and quiet பாருங்க. Here some words that brings to mind peace and quiet are, so அந்த poem ஃபுல்லாகவே அந்த 4 stanzaல இருந்து deep, easy, wind, woods, snow, frozen lake and miles to go before I sleep. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்கா, ஒரு மைண்டில் பீஸும் குவைட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, தென் ஸோ நம்மளோட போயம் வந்து கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம். ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, யூ கேன் கோ. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஹியர், ஐ நோ, தோ, ஹியர். ஸோ இந்த 3மே கடைசியோட எண்டிங் வந்து ஒரே மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ அதனால நம்ம ஏ வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம பீன் மாற்றிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன் குவேர், நியர். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து இயர். ஸோ 3மே இயர், ஏ, இது வந்து பி. ஷேக், டேக், இங்கே பாருங்கள், ஏக், மிஸ்டேக், ஃப்ளேக். ஸோ இது 3மே ஏ. அண்ட் ஸ்வீப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பி. இந்த லாஸ்ட் பாருங்க, டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். 4 லைன்ஸும் லாஸ்ட் வேர்ட் வந்து சேமாக சவுண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை எல்லாமே ஏன்னு வைக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ரைமிங் ஸ்கீம். ஸோ ரைமிங் ஸ்கீம் பாருங்க இங்கே. See, first stanza A, B, A. Second stanza also same. Third also same. Fourth வந்து A. So இப்போ நீ ஒன்று A, B யூஸ் பண்ணலாம். இல்லை உனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா you can go for the next one, B or C. So slash இதில் நீ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஏ இருக்கிறதுல நீ லாஸ்ட்டு வந்து பட் யூ ஹாவ் டு மென்ஷன் த லெட்டர். நீ என்ன லைக் ஏ சூஸ் பண்ணுறியா, பி சூஸ் பண்ணுறியா, இல்லை நெக்ஸ்ட் இ போறியா அப்படின்றத ஒரு லைனாக பார்த்து தான் நீ சூஸ் பண்ணணும்.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் poetic டிவைஸ் பார்த்துட்டோம், ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், ரைமிங் ஸ்கீம் பார்த்துட்டோம். இப்போ ஆலிட்ரேஷன்னா என்ன, ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? நம்ம 8th கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஆலிட்ரேஷன்னா என்ன? சேம் சவுண்டுனா கான்சனன்ட் சவுண்ட். சியா alliteration is a repetition of an identical consonant sound. ஸோ ஒரு கான்சனன்ட் சவுண்ட் வந்து ஒரே லைனில் லைக் ரிப்பீட் ஆகும் போதே அது வந்து நம்ம alliteration சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சியா வாட்ச் ஹிஸ் வுட்ஸ். ஸோ கரெக்டாக வாட்ச் ஹிஸ் வுட்ஸ். ஸோ WW கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அண்ட் ஹியர் ஹிஸ் ஹவுஸ் இஸ். ஸோ அப்படி ஹிஸ் ஹவுஸ் இஸ். ஸோ எஸ்ஸோட சவுண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் see me stopping. ஸோ இங்கே பாருங்க see stop. அப்போ எஸ்ஸோட சவுண்டும் ரிப்பீட் ஆகுது. my little horse must. ஸோ my little horse must இதோட சவுண்ட். தென் he gives his harness. ஸோ here his harness. ஸோ ஹெச்சோட சவுண்ட் ரிப்பீட் ஆகுது. கான்சனோட சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஒரு லைனில் ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சுன்னா தட் இஸ் கால் alliteration. ஓகே sounds the sweep. So yes and yes. Here dark and deep, D and D. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், alliteration சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன் பார்த்தோம், அப்புறம் ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம். இப்போ என்ன பார்த்துருக்கோம், நம்ம alliteration பார்த்துருக்கோம். alliterationனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சேம் கான்சனன்ட் சவுண்ட் will be repeating in a line like first letter. ஓகே இப்போ புரிஞ்சுதா, alliterations புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அதர் ஒன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, பர்சானிஃபிகேஷனா என்ன, ஒரு அனிமலுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் கேரக்டர் கொடுத்து பேசுகிறது தான் பர்சானிஃபிகேஷன். ஓகே சிங்கெல்லாம் எப்படி நம்ம வாட் இஸ் தட், இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு இல்லையா லைன் பேஸ் பண்ணி, த கிங்டம், அது மாதிரிலாம் அந்த கிரேட் லயன், அந்த கிங்டம், அதெல்லாம் அந்த சிங்கத்துக்கு வாய்ஸ் கொடுத்துலாம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன, பர்சானிஃபிகேஷன் தான். பர்சானிஃபிகேஷன் அந்த என்ன லைன்ஸில் இந்த 2 லைன்ஸ் நான் மார்க் பண்ணலையா, my little horse must think it queer to ask if there is some mistake. ஸோ இதுதான் இந்த 2 லைன் தான் பர்சானிஃபிகேஷன். அந்த my little horseக்கு யாரோட கேரக்டர் கொடுக்குறாங்க, ஹியூமனோட கேரக்டர். ஓகே I'll write here human character to animal. Okay, so personification. Next, repetition already I told you, and the last 2 line அப்படியே எந்த வேர்டுமே மாத்தாம அப்படியே டைரக்டா எடுத்து ரிப்பீட் பண்ணிருக்கிறதுனால we can call as repetition. Okay, and miles to go away before I sleep and miles to go away before I sleep. So in the 2 lines will be coming under repetition. So இதுல அவர் நிறைய imaginary யூஸ் பண்ணிருக்கார், அப்படிதானே? So இந்த போயமே like imaginary மாதிரி எங்கெங்கெல்லாம் imagination யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். To watch his woods filled up with snow. ஸோ அது ஒரு இமேஜ் தானே, அந்த வுட்டு வந்து ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிருக்கு. அண்ட் அந்த இமேஜை அவர் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ராசன் லேக், அது நின்று பார்க்கும்போது அப்படி அவருக்கு எப்படி இருக்கான், அந்த டார்க்கெஸ்ட் டே ஆஃப் த இயராக இருக்குது. ஸோ அங்கே ஒரு இமேஜ் இருக்குது. அண்ட் வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் அண்ட் he gives his harness bell a shake. ஸோ இதெல்லாம் ஒரு இமேஜினரி. எஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதில்ல, poetic device புரிஞ்சதில்ல, personification, repetition, imaginary skills, and then what is that, rhyming word, rhyming scheme, alliteration. ஸோ இதெல்லாம் நம்மளோட பேசிக்ஸ் தான். இன்னமும் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் ஹைபர்போல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் போயமில் பார்க்கலாம். ஸோ இந்த போயமில் என்ன கொடுத்துருக்காங்க, alliterationனா என்ன, பர்சானிஃபிகேஷனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு போயம் என்ன போயம் கொடுத்தாலும் நீ என்ன poetic டிவைஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் செட் த சாய்ஸ் மேட் பை ஒன் ஷேப்ஸ் ஒன் டெஸ்டினி. ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்மளோட தாட்ஸில் எப்படி ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒருத்தோட சாய்ஸ் தான் அவரோட டெஸ்டினியாக இருக்கணும். எது பண்ணாலும் என்ன பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, the choice made by one shapes one's destiny. This is the theme of the poem. Yes, அவர் வேற கூட சூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா, அந்த நேச்சரில் அட்மையர் ஆகி அங்கே ரெஸ்ட்டே எடுத்துருக்கலாம். அவர் ஏன் எடுக்கலை,
அவர் வந்து அவரோட பாதையை நோக்கி தான் போனார். எஸ், அதுதான் அவரோட சாய்ஸ். அந்த பியூட்டியை பார்த்து அட்மையர் ஆகி அந்த டார்க்னஸில் இருக்கணும்னு அவர் ஆசைப்படலை. எல்லாமே பார்த்துட்டாரு. பட் ஹீ மூவ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதோட தீம் என்ன? ஸ்டாப்பிங். இதோட தீம் வந்து பார்த்தோன்னா சாய்ஸ் மேட் பை. ஸோ இதுதான் இதோட தீம். ஓகே, ஸோ அந்த சாய்ஸை வந்து எடுத்து அவரோட டெஸ்டினிக்கு தான் அவர் போனார். த பிக்கெஸ்ட் சாய்ஸ் தட் ஹீ ரிசல்ட்ஸ் வித் ஹிஸ் வெதர் டு ரிட்டர்ன் டு த வார்ம்த். ஸோ இது வந்து என்ன இருக்கா? ரிட்டர்ன் டு த வார்ம்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் த வில்லேஜ் ஆர் to stay and watch the woods filled up with snow. Next, the poet finds it hard to decide. He ultimately decided to return home. So அந்த decision வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு அந்த நேச்சரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், கரெக்டாக, நேச்சரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் அவர் வந்து நிறைய ப்ராமிசஸும் பண்ணியிருக்காரு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால அவர் அல்டிமேட்டாக என்ன சூஸ் பண்ணார்? த செகண்ட் பார்த்து தான் சூஸ் பண்ணார். ஓகே, டிசைடட் டு ரிட்டர்ன் ஹோம் பட் இட் சீம்ஸ் டு டேக் ஆல் ஆஃப் ஹிஸ் வில் பவர். அவருக்கு அங்கே இருக்கணும்னு ஆசை, ஆனால் அவர் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டினால முன்னோக்கி அவரோட டெஸ்டினிக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன், the same point continues. Okay, no one in this earth is without a choice. A choice is an ambitious in life. இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே 10th முடிக்கிறோம், என்ன யோசிப்போம்? 11th and 12th என்ன குரூப் எடுக்கலாம், என்ன சாய்ஸில் போகலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க நமக்கு சாய்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம மார்க் எடுக்கக்கூடாது. நம்ம தான் அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். லைக் எப்படி? நிறைய மார்க் எடுத்து இவனை இந்த குரூப்பில் போடுறதா இல்லை இந்த குரூப்பில் போடுறதா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் இருக்கலாமே தவிர, அவங்க வந்து நீ மார்க் கம்மியாக எடுத்துகிட்ட, உனக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து யாருமே சொல்லக்கூடாது. though we have choices also. Yes, no one on this earth is without a choice. Choice is an ambitious in life. Everyone wants to become somebody. Yes, கரெக்ட் தானே? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் எப்பயோ ஒரு நாள் பெரியவங்களும் ஆகணும். சம்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ப்ரொஃபஷனில் பெஸ்ட்டாக இருக்கணும். டீச்சர், டாக்டர், என்ஜினியர், எனிதிங், கம்ப்யூட்டர், ஏஐ. நீ இப்போ ஏஐலாம் செம்ம ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதில் கூட நீ பெஸ்ட்டாக வரலாம். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாய்ஸஸ் இருக்குது. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் நியூ இன் லைஃப். எஸ், நம்ம யாரும் அரைச்சமாவும் அரைக்க மாட்டோம். அப்படி தானே? சம்திங் டெய்லி கொடுத்தா சாப்பிடுவியா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி தான். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு நியூனஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஈச் ஒன் வாண்டட் டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஈச் ஒன் இஸ் யூனிக். எஸ், எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எஸ், ஈச் அ சாய்ஸ் டிமெண்ட்ஸ் அ லாட் ஃபார் த choice maker, and in order to become an engineer or a scientist or a doctor or a sportsman or a lawyer, one must choose a subject matching with the career. Yes, okay, so this also you can have a look of it. So destiny, and the destiny நம்ம தான் சூஸ் பண்ணணும். டெஸ்டினி வந்து நம்மளே சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தான் ஒரு சாய்ஸையும் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னோட ஹோம்ஒர்க்ஸ் பார்த்தேன்னா, ஜஸ்ட் ரைட் ஆர் ஃபைண்ட் த poetic device. ஸோ poetic device எக்ஸ்பிளைன் பண்ணலையா? 6 எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 6ஐயும் நீ வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக ஒரு பேப்பர் எடுத்து எழுதிப்பார். பேப்பரில் எழுதி பறக்க விட்டுறாத. ஜஸ்ட் கோ ஃபார் த நோட் ஒர்க். ஸோ திஸ் வில் பி அ ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சுது. ஸோ ஸ்டாப்பிங் பை த வுட் வந்து நம்ம பார்த்துட்டோம், எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம், பேராகிராஃப் வைஸ் ஸ்டான்சாஸ் பார்த்துட்டோம், poetic device பார்த்துருக்கோம், கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். வில் மீட் யூ இன் த another video. Till then, thank you so much and thank you so much. Bye bye everyone.